ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபா. சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற கதை காட்டுப்பூ. இது வெளிவந்தது ஆனந்த விகடன் வார இதழில் ஆகஸ்ட் 1997. இந்த கதை ஒரு தன்னிலையில், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதப்பட்ட கதை. இதை முழுசாக நீங்கள் உணர்றதுக்கு கண்ணை மூடி இந்த குரலை உங்களோட தான் நினச்சிக்கோங்க. இந்த கதையில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்கள் உடலும் மனதும் எப்படி உணருதுன்னு கவனிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுங்கிறது மட்டும் நிச்சயம். அப்போ கதைக்கு போகலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. சீசன் 1. வணக்கம். எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? நாற்காலியிலா? ஆஹா, தேங்க்ஸ், வேண்டாம். எனக்கு இந்த பெஞ்சே வசதியாக இருக்கிறது. சாச்சா, உங்களிடம் என்னை பற்றி சொல்ல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஜெயிலர் சொன்னார் உங்களை பற்றி. இன்னும் 6-7 பெண் கைதிகளை சந்தித்து ஒரு தொகுப்பாக வெளியிடப் போகிறீர்களாமே. அவசியம் என்றால் பெயரையும் ஊரையும் மாற்றிவிடலாம் என்றீர்களாமே. எதற்காக? என் பெயரையும் ஊரையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சிகரெட் பிடித்தீர்களா என்ன? குப்பென்று வாசனை அடிக்கிறது. ஐயோ, நோனோ, எதற்காக சாரி சொல்கிறீர்கள்? எனக்கு இந்த புகையிலை கருகும் வாசனை ரொம்ப பிடிக்கும். சங்கரிடம் கூட இதே வாசனை வரும். ஓ, சங்கர் யார் என்றே சொல்லவில்லை அல்லவா? ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன். என்னை பற்றி முழுமையாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கும் திருப்தியாக இருக்கும். என் பெயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, கண்ணம்மா. வாழ்க்கையில் எத்தனையோ முரண்கள், அதில் என் பெயரும் ஒன்று. என் பிஞ்சு பருவத்தில் அம்மா சுட சுட 2 கன்னங்களிலும் முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பாள். அந்த முத்தங்களில் வசித்த பயம் எனக்கு அப்போது புரியவில்லை. ஏன் கண்ணம்மா கிலுகிலுப்பிய பார்க்க மாட்டேன்ற? ஏன் என் கண்ணை பார்த்து நீ சிரிக்கிறது இல்ல? ஏன் இந்த பொம்மைய கூட கை நீட்டி தொட மாட்டேங்கிற? அம்மாவின் அத்தனை கேள்விகளுக்கும் டாக்டர் கடைசியில் பதில் சொல்லிவிட்டார். பிறவியிலேயே பார்வை இல்லம்மா, என்னால எதுவும் செய்ய முடியாது, சாரி. அன்றைக்கு அம்மாவின் முத்தங்கள் உப்பு கரித்தன. என் கன்னங்கள் வலித்தன. நீ வயிற்றுல இருக்கும் போதே உன் அப்பாவை பிடுங்கிக்கிட்டாரே கடவுள், அது போதாதா? உன் கண்ணையும் பிடுங்கி சந்தோஷப்படணுமா என்று அம்மா பிதுங்கி பிதுங்கி அழுதாள். பிறவியிலேயே பார்வை இல்லை என்றாரே டாக்டர். பார்வை என்றால் என்ன? எதை நான் இழந்திருக்கிறேன்? இன்று வரை என்னால் புரிந்து கொள்ள முடியாத உணர்வு அது. அதற்காக அம்மாவை புரிந்து கொள்ள முடியாமல் போனதில்லை. அறைக்குள் அம்மா இருக்கிறாளா இல்லையா என்று தெரியும். எந்த திசையில் இருக்கிறாள் என்று புரியும். அம்மா வாசனை அறியாத குழந்தை உண்டா? சொல்லுங்கள். தவழ்ந்து தவழ்ந்து அவளிடம் போய்விடுவேன். ஒரு தடவை அம்மாவின் கதகதப்பான இடுப்பில் கால்களை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வெளியே போன போது தடதடவென்று 100,000 சத்தங்கள் என் மீது பொழிந்தன. நான் மிரண்டு போனேன். நாய் குறைக்குதடா செல்லம்.
அதுவா, மாட்டு வண்டி ஓடுது. இங்க பாரு, மெயின் ரோட்ல பஸ் ஹார்ன் அடிக்குது. அது குருவியோட சத்தம்டா. எப்படி இருக்கு கேட்டியா? கீச் கீச் கீச். இப்ப காக்கா கத்துன சத்தம். அதுவா, தேங்காய் அருந்து விழுந்துச்சுடா கண்ணு. அன்றிலிருந்து எனக்கு ஒலி ஒரு பார்வையானது. சிபக் சிபக் என்று செருப்பு சத்தம் கேட்டால் மாமா, நிங் 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 என்று மணி அடித்தால் சோன் பப்படி, பிளக் 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 என்றால் குழாயில் நீர் வருகிறது. ஒலி ஒரு பார்வை என்றால் என் விரல் நுனிகள் இன்னொரு பார்வை. என்னை தொட்டு தொட்டு பார்த்துதான் மனிதர்களின் முக அமைப்பை புரிந்து கொண்டேன். அப்புறம் அம்மாவையும். அம்மாவின் தலைமுடி, நெற்றி மேடு, புருவங்கள், கண்ணிமைகள், மூக்குத்தண்டு, அங்கிருந்து வரும் உஷ்ண மூச்சு, கன்னங்கள், அதில் அவ்வப்போது வழியும் கண்ணீர் எல்லாம். மாமாவின் மீசை கூட எனக்கு அப்படித்தான் அறிமுகம். தபதபவென்று நடந்து வந்து இரைச்சலாக பேசும் அத்தையின் மெத்தென்ற குண்டான பரந்த மார்பும் அப்படித்தான் அறிமுகம். பிரெயில் எழுத்துக்கள் கூட விரல்களால் தான் பழக்கம். அம்மா தான் ரிக்ஷாவில் ஏற்றி ஸ்கூலுக்கு அழைத்து போவாள். ஸ்கூல் ஒரு உற்சாக ஒலி உலகம். கீச் என்ற குரல்கள், கட்டை குரல்கள், என்று ரகசிய குரல்கள். என் மனதில் நான் மிக மிக ஆனந்தமாகத்தான் உணர்ந்தேன். பார்வை என்பதன் பொருளே புரியாதவளுக்கு அதன் இழப்பு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? ஒரு நாள் வாசலில் நின்று கொண்டு வித்தியாசமான சில ஒலிகளை அனுபவித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தேன். கால் எதிலோ தடுக்கியது. விழுந்தேன். நான் விழுந்தது மெத்தென்ற ஒரு உடலின் மீது. கைப்பட்டதும் புரிந்தது. அம்மா, அம்மா, நீ ஏன் அம்மா குறுக்கில் படுத்திருக்கிறாய்? இந்த வீட்டில் என் நடமாட்டத்தை உத்தேசித்து எல்லாம் அதனதன் இடத்தில்தான் இருக்கும் என்று சொல்வாயே, இப்படி? ஐயோ, சாரிம்மா, உன்மேல் விழுந்ததில் பலமாக அடிபட்டு விட்டதோ? பதட்டத்துடன் அம்மாவின் முகத்தை வருடினேன். திமிரி நிற்கும் சுருள் கூந்தல், நெற்றி இமைகள், மூக்கு, என் விரல் நின்றது. மூச்சு, அம்மாவின் வெப்பமான மூச்சு எங்கே? அம்மா, கன்னத்தில் தட்டினேன். காதை பிடித்து இழுத்தேன். மார்பில் கன்னம் வைத்து கேட்டேன். முடமுடப்பான புடவை மடிப்புகளின் அசைவை தவிர அம்மாவின் இதயத்திலிருந்து வேறெந்த ஒலியும் இல்லை. அத்தையை அழைத்தேன். அத்தை என்னை தள்ளி நகர்த்திவிட்டு அம்மாவை புரட்டி பார்த்துவிட்டு, ஐயோ பாவி பொண்ணே, அம்மாவின் வாயில போட்டுக்கிட்டியா நீ என்றாள். மாமா என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஓவென்று அழுதார். விசித்திரமான கட்டை குரல். அடுத்த 24 மணி நேரங்கள் என்னை சுற்றி ஏகப்பட்ட காலடி சத்தங்கள், போலியான அழுக்குரல்கள். என்ன ஆயிற்று அம்மாவுக்கு? முகம் ஏன் சில்லிட்டு கொண்டே போகிறது? அம்மா ஏன் எழுந்து என்னை மடியில் இழுத்து தடவி கொடுக்கவில்லை? மாமாவிடம் கேட்டேன். அழுதார். ஐயோ, அறியாதவளா இருக்கே, அம்மா செத்து போயிட்டாம்மா. செத்து போவதென்றால் என்ன? அப்போது எனக்கு புரியவில்லை. பார்வை மட்டுமல்லாது உடம்பையும் விட்டு விட்டு வேறொரு உலகத்துக்கு பயணம் போவது என்று அப்புறம் நானாக புரிந்து கொண்டேன். நான் எப்போது செத்து போவேன்? எப்படி செத்து போவது?
எனக்கு அம்மா வேண்டும் போல் இருந்தது. எனக்கும் செத்து போக வேண்டும் போல் இருந்தது. ஆனால் செத்து போக தெரியவில்லை. அப்புறம் 12 வயது இருக்கும். என் உடலில் அங்கங்கே மாற்றங்கள். அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, இனிமே நீங்க அவளை குளிப்பாட்ட வேணாம் என்று அத்தை ஒரு நாள் இரைச்சலாக மாமாவிடம் கத்தினாள். தனியே குளிப்பது ஆனந்தமாக இருந்தது. தண்ணீர் என்னை தழுவி கொள்ளும் போது சுகமாக இருக்கும். முகத்திலிருந்து அது காலுக்கு வழிந்து ஓடும் போது குறுகுறுப்பாக இருக்கும். உருவமே இல்லாத தண்ணீரின் தழுவல், வருடல் இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்க முடியுமா என்ன? ஒரு நாள் நான் உடுத்தி கொண்டிருக்கும் போது மாமாவின் காலடி சத்தம். அவர் பரபரப்பாக இருக்கிறார் என்று அவர் மூச்சு சொன்னது. என்ன மாமா? மண்டியிட்டார். கண்ணம்மா என்றார். குரல் உடைந்தது. சட்டென்று என் மார்பில் முகம் புதைத்து இறுக அணைத்தார். என் முதுகிலும் தோளிலும் பரவியிருந்த அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என்ன மாமா என்றேன், அவர் தலைமுடிக்குள் கைவிட்டு. எனக்கும் உள்ளுக்குள் நெகிழ்வாக தான் இருந்தது. இளகிப் போன சர்க்கரை பாகு போல் என்னை நானே உணர முடிந்தது. எவ்வளோ அழகா இருக்க நீ என்றார். சட்டென்று என் உதடுகளை முத்தமிட்டார். எத்தனையோ தடவை கன்னத்திலும் நெற்றியிலும் கழுத்திலும் முத்தமிட்டவர்தான். ஆனால் அவருடைய இந்த முத்தத்தில் ஒரு ஆவேசம் இருந்தது. ஐயோ 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 என்று திடீரென அத்தையின் இரைச்சல் கேட்டது. மாமா என்னை உதறிவிட்டு எழுந்தார். அத்தை என்னை இழுத்து பின்னால் தள்ளினாள். எத்தனை நாளா நடக்குது இது? புனிதா. இது எத்தனை நாளா நடக்குது? புனிதா கத்தாத, என்னை மன்னிச்சுடு, இனிமே இப்படி நடக்காது. மாமாவின் நெற்றி தரையில் மோதும் சத்தம். வணங்குகிறாரா என்ன? ஏன் இப்படி நடுநடுங்குகிறார்? என்ன ஆகிவிட்டது இப்போது? பாடி பாடி நீ என்று என் கையை பற்றி தரதரவென்று இழுத்து கொண்டு போனாள் அத்தை. அப்படித்தான் நான் இல்லத்தில் சேர்க்கப்பட்டேன். புனித மேரி இல்லத்திற்கு நீங்கள் போயிருக்கிறீர்களா? வெயில் தெரியாத மைதானம், காற்று சுதந்திரமாக வீசும் அறைகள், ஒளியை இதமாக எதிரொலிக்கும் பிரார்த்தனை கூடம். ஃபாதர் ரொம்ப நல்லவர். அன்பை தவிர வேறு எதுவும் அறியாதவர். அவர் நம் தலை மீது நுனி விரல்களால் தொடும்போது அவரிடமிருந்து ஒரு சக்தி நமக்குள் இறங்கும். ஃபாதர் எனக்கு கிடைத்த இன்னொரு அம்மா. அங்கே வேலை செய்தவர்கள் எல்லாம் என் அருகில் வந்தால், எவ்வளவு அழகா இருக்க நீ என்று சொல்வார்கள். அது என்னை ஒரே அடியாக கூசி போக செய்யும். என்னது, உங்களுக்குமே அந்த பிரமிப்பு இருக்கிறது என்கிறீர்களா? சரி, அழகு என்றால் என்ன? என்னை பொறுத்தவரையில் ஒளிகள் என்றால் வெளிச்சம், நிசப்தம் என்றால் இருட்டு, இசை என்றால் அழகு. இந்த மலை அழகு, வானம் அழகு என்கிறார்களே, அந்த அழகை எல்லாம் நான் அனுபவித்ததில்லை. ஆனால் பார்க்காமலும் கேட்காமலும் நான் அழகு என்று தீர்மானித்திருப்பது எதை தெரியுமா? அன்பை. உங்கள் கையை இப்படி கொடுங்கள். கொடுங்களேன். இப்படி அழுந்த பிடித்து கோர்த்து கொள்ளும் போது நானும் நீங்களும் தனித்தனி இல்லை என்று உணர முடிகிறதா? என்னிடமிருந்து ஏதோ உங்களுக்குள் ஓடி வருவதும் உங்களிடமிருந்து எனக்குள் ஏதோ ஓடி பாய்வதையும் கவனிக்க முடிகிறதா? என் கண்களில் நீர் வருகிறது.
என் பேச்சு தடுமாறுகிறது. கவனியுங்கள். இந்த கணத்தில் மனது வெடித்து விடும் போலாகிறது. இதைவிட வேறென்ன அழகு இருக்க முடியும்? ம்? எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம்? புனித மேரி இல்லம். இல்லத்தில் அன்புக்கு நடுவில் நான் வளர்ந்தேன். ஒன்றிரண்டு தோழிகள், உன் சருமம் மட்டும் எப்படி இப்படி பளபளப்பாக இருக்கிறது என்று தடவி தடவி பார்ப்பார்கள். என் உதட்டோரத்தில் மச்சம் ஒன்று எனக்கு மிக அழகாக அமைந்திருப்பதாக சொல்வார்கள். என்னிடம் இருப்பது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னால் விரலாலும் ஒலியாலும் வாசனையாலும் உணர முடியாத ஒன்று அவர்கள் பார்வை என்பதன் மூலம் உணர்கிறார்கள் என்பது எனக்குள் ஏக்கத்தை ஏற்படுத்தியது. ஃபாதரிடம் என் ஏக்கத்தை சொன்னேன். என் தலையை அன்பாக வருடினார். இந்த உலகத்துல வெளிச்சத்தை விட இருட்டுது அம்மா வசதி. வெளிச்சத்துல எல்லாம் தனித்தனியா அகங்காரமா நிற்கும். சருமம் பளபளப்பா தெரியும், மச்சம் தனியா புரியும். பளபளப்புங்கிறது அகங்காரம் தானே. ஒரு கருப்பு புள்ளி அழகா தனியா தெரியறதும் ஒரு அகங்காரம் தானே. ஆனா இருட்டுல எல்லாம் உன்னோட உன்னை கலந்து எந்த வித்தியாசமும் இல்லாம உண்டாயிடும். உண்மையான அன்பும் அப்படிதாம்மா. பளபளப்பை பார்த்து வரதில்லை, மச்சத்தை பார்த்து வரதில்லை. பார்வை இருக்கிறவங்களுக்கு உண்மையான அன்பு எதுன்னு தெரியறது கஷ்டம். உனக்கு அப்படி இல்லை கண்ணம்மா. உனக்கு எல்லாம் ஒண்ணு. உனக்கு பார்வை இல்லாதது கடவுள் கொடுத்த வரம் என்றார். சாரி, ஃபாதரை பற்றி பேசும்போது என்னால் கண்ணீரை அடக்க முடிவதில்லை. அன்பு எந்த வித்தியாசத்தையும் பார்ப்பதில்லை என்பதை அன்றைக்கு தான் ஆழமாக புரிந்து கொண்டேன். இல்லத்தின் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் போது கிளையிலிருந்து குயில் கூவினால் அந்த திசை நோக்கி திரும்பி புன்னகைப்பேன். அருகில் வந்து மூச்சிறைக்கும் நாயை மடியில் இழுத்து போட்டு கொண்டு வருடி கொடுப்பேன். புல் தரையை தொட்டு தடவி உதடுகளில் மண்ணொட்ட முத்தமிடுவேன். மாமாவும் அப்படித்தானே எனக்கு முத்தமிட்டார். அத்தை ஏன் அதற்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தாள்? ஏன் என்னை இந்த இல்லத்தில் கொண்டு வந்து தள்ளிவிட்டு போனாள்? என்னை இங்கே வந்து சேர்த்த பின் இருவரும் பார்க்க வரவே இல்லை. நான் இங்கேயே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பையும் முடிக்கும் தருவாயில் இருந்தேன். நான் மிக தனிமையாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்பது இத்தனை வருடங்களுக்கு பின் எனக்கு புரிந்தது. என்னுடன் பேசுபவர்கள் எல்லாம், ஐயோ இடிச்சுக்க போற, பார்த்து பார்த்து என்று எச்சரிக்கை ஒலிகளை தான் பேசுவார்கள். என் பார்வையற்ற தன்மை எனக்கு என் தோழிகளிடமிருந்து அனுதாபத்தை தான் தேடி தந்திருக்கிறது. என்னிடம் யாரும் இயல்பாகவே பேசுவதில்லை. பரவாயில்லை, எனக்கு தான் ஒலிகளின் உலகம் இருக்கிறது என்று அதிலேயே மூழ்கி வாழ்ந்திருக்கிறேன். கல்லூரியின் கடைசி மாதத்தில் இருந்தபோது ஃபாதர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். கண்ணம்மா, மீட் சங்கர். சங்கர் என்னை விட உயரம் என்று அவன் மூச்சு வந்த திசை சொன்னது. என் 2 கைகளையும் எடுத்துக்கொண்டான், அழுத்திக் கொடுத்தான். அந்த அழுத்தத்தில் ஏதோ வித்தியாசம் இருந்தது. சங்கர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கண்ணம்மா. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான். உன்னை அடிக்கடி பார்த்துருக்கான். அவனுக்கு பிடிச்சு போயிடுச்சா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றான் என்று ஃபாதர் நேரடியாக விஷயத்துக்கு வந்து விட்டார். கல்யாணமா? எனக்கா? கல்யாணம் என்றால் வாழ்நாள் முழுக்க எனக்கு இன்னொரு துணை, அன்பை மட்டுமே அள்ளி அள்ளி கொட்டும் துணை. சங்கரின் முதல் ஸ்பரிசமே எனக்கு பிடித்து போய்விட்டது. நான் சங்கரிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றேன். ஏன் என்னை என்று கேட்டேன்.
சங்கருடைய கொள்கையாமது. வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது. ரொம்ப மென்மையான குரல், அதே சமயம் கம்பீரமான ஆண் குரல். தொட்டு பார்க்கலாமா என்ற அனுமதி கேட்டேன். சங்கர் என் கைகளை எடுத்து அவன் முகத்தில் வைத்து கொண்டான். நான் சங்கரை அவன் இவன் என்று சொல்வதில் உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக படவில்லையே. கடவுளை கூட நாம் அவன் இவன் என்று தானே சொல்கிறோம். சங்கர், சங்கரின் முகம், அகலமான நெற்றி, அடர்த்தியான புருவங்கள், நேரான மூக்கு, அடர்ந்த மீசை, வடிவமான உதடுகள், உறுதியான முகவாய். அந்த உதடுகளில் முத்தமிட்டால் என்ன? சங்கர் தான் தடுத்து விட்டான். வேண்டாம், எல்லாரும் பார்க்கிறார்கள் என்றான். சோ வாட்? ஃபாதரிடம் என் சம்மதத்தை தெரிவித்தேன். ஃபாதரும் சங்கரை பற்றி நன்றாக விசாரித்திருக்கிறாராம். நல்ல குடும்பத்து பையன் என்றார். சங்கர் வந்தது என் அதிர்ஷ்டம் என்றார். ஆமாம், என் அன்பு துணைவன், கணவன், காதலன், சிநேகிதன், கம்பானியன், என் பார்வை சங்கர். எங்கள் கல்யாணம் ஃபாதர் முன்னிலையில் மோதிரம் மாற்றி முடிந்தது. கண்ணம்மா ரொம்ப வெகுலி சங்கர், கவனமா பார்த்துக்கங்க என்றார் ஃபாதர். என் உச்சந்தலையில் முத்தமிட்டு அவர் பாதங்களை என் கண்ணீரால் தொட்டேன். அம்மா என்னை விட்டு பிரிந்த போது ஒரு இழப்பை அனுபவித்தேனே, அதே உணர்வு. சரி, அதெல்லாம் வேண்டாமே. எனக்கு உங்களுடன் பேசுவதற்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்கள் குரலை வைத்து உங்களுக்கு ஒரு 40 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானா? என்ன பேசிக்கொண்டிருந்தோம்? சங்கரோடு வாழ்க்கை சக்கரை கட்டியாக இருந்தது. அப்புறம் ஒரு பிற்பகல் நேரத்தில் கட்டிலில் உட்கார்ந்து வெற்றிலை நரம்புகளில் சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்தேன். அரை வாசலில் காலடி சத்தம். இது சங்கர் இல்லை, வேறு யாரோ. யாரு என்றேன், முகத்தை அந்த திசையில் திருப்பி. கண்ணம்மா, இது என் ஃப்ரெண்டு மூர்த்தியின் பேரு. வா மூர்த்தி, உட்கார். மூர்த்தி கட்டிலில் என் அருகில் உட்கார்ந்தான். அவனுடைய மூச்சு வேகமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. மூர்த்திக்குன்னு இந்த உலகத்தை யாருமே இல்லை கண்ணம்மா. வா, என் கண்ணம்மா கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருன்னு கூட்டிட்டு வந்தேன் என்றான் சங்கர். என் கையை பற்றி மூர்த்தியின் தோளில் வைத்தான். அழுத்திக் கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கண்ணம்மா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சங்கர் விலகி போனான். மூர்த்தி முகத்தை அப்படியே சாய்த்து தன் தோளுடன் என் கையை அழுத்தினான். அன்பை தேடி ஒரு அழுத்தல், ஒரு ஏக்கம். உலகில் மூர்த்திக்கென்று யாருமே இல்லையாமே. எனக்கு மூர்த்தியை மடியில் சாய்த்து கொள்ள வேண்டும் போலிருந்தது. சாய்த்து கொண்டேன், வருடினேன். மூச்சிறைக்கும் நாய் என் மடியில் தஞ்சம் புகுந்த போது அடைந்த அதே உணர்வை அடைந்தேன். மூர்த்தி என்னை முத்தமிட்டான். புல்தரையை முத்தமிடும் போது ஏற்பட்ட ஆனந்தம் இப்போதும். மூர்த்தி எப்படி இருப்பான் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசை வந்தது. முகத்தை தடவினேன். உதடுகளை தொட்டபோது பற்களால் விரலை செல்லமாக பூனைக்குட்டி போல் கடித்தான். மார்பில் கையோட்டினேன். நெருக்கத்தில் நகர்ந்து என்னை அணைத்தான். சங்கர் கல்யாணம் முடிந்த கையோடு என்னை தொட்டதும் மாண்டதும் நினைவுக்கு வந்தது. உடைகளற்ற உடல்கள் தழுவுவது ஆனந்தம்தான். அன்பு பரிமாறல்களில் அதுவும் ஒரு வகை என்றான் சங்கர். அவனைப் போலவே மூர்த்தியும். எனக்குள் நான் ஜிவ்வென்று உணர்ந்தேன். என்ன ஒரு அனுபவம் அது! அவனை நான் உணர நினைத்தது போலவே அவனும் என்னை உணர துடிப்பது புரிந்தது. சங்கரை தவிர இன்னொரு ஆணை நான் பார்க்க போகிறேன் என்பதே எனக்குள் வெகு சுவாரஸ்யமாக இருந்தது. சங்கருக்கு நன்றி சொல்ல தோன்றியது. இருட்டில் அகங்காரம் இல்லை. எல்லாம் ஒன்றோடு ஒன்று 2 3 கலந்துவிடும்.
வெறும் வார்த்தைகளாக கேட்டிருந்த ஒரு சத்தியத்தை எனக்கு சங்கர் தானே அனுபவபூர்வமாக உணர்த்தினான். எனது நட்புலகை விரிவாக்கியவன் அவன்தானே. 2 மணி நேரம் கழித்து சங்கர் வந்தான். என் மேல கோவமா கண்ணம்மா? எதுக்கு? மூர்த்தி வந்து போனதுக்கு. சச்ச, எதுக்கு கோபம்? எனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்புறம் சங்கர் அடிக்கடி எனக்கு புது புது ஆண்களை அறிமுகம் செய்து வைத்தான். எவ்வளவு அழகா இருக்க நீ என்று சற்று வெறி பிடித்தாற் போல் என்னை உணர பார்த்தவர்களும் இருந்தார்கள். வீட்டு நாய் மேலே விழுந்து புரண்டு எழுந்து விளையாடுவதில்லையா? சமயத்தில் அதன் நகங்களும் பற்களும் பட்டு விடுவதில்லையா? அதுபோல ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு புது அனுபவம். ஒரு நாள் அப்படி ஒரு அனுபவத்தின் போதுதான் அது நடந்தது. அரைக்கதவுக்கு அந்த பக்கம் தடதடவென்று பூட் சொல்லி அரைக்கதவு இடிக்கப்படும் சத்தம், போலீஸ் கதவை தர என்ற அதிகாரமான குரல். போய் கதவை தரங்களேன் பாசுதேவ், போலீஸ் வந்திருக்கிறதாமே என்றேன் பாசுதேவிடம். ஆங்கிலத்தில். அவன் ஒரு பெங்காலி. அவன் என்னவோ வினோதமாக உளறினான். குரல் புரியவில்லை. பெங்காலியில் கத்தினான் போலும். சடார் என்று உதறிக்கொண்டு விலகினான். புடவையை போர்த்தி கொண்டு நான் தான் போய் கதவை திறந்தேன். நீதான் சங்கரோட சின்ன வீடா? உன் புருஷன் உன்னை வச்சு பிரார்த்தல் பண்றான், அரெஸ்ட் பண்றான் என்று இழுத்து வந்து விட்டார்கள். சங்கர் தன்னுடைய ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் வாங்க உற்பத்தி செய்த ஏதோ ஒரு பொருளை பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மொத்தமாய் விற்பனை செய்ய என்று என்னை பயன்படுத்தி கொண்டதாக எல்லாம் கோர்ட்டில் பேசினார்கள். சமயங்களில் சங்கர் பணம் வாங்கியதாக கூட சொன்னார்கள். ஏதேதோ செக்ஷன் பேர் சொல்லி குற்றம் என்றார்கள். சங்கர் உண்மையை மறைக்காமல் சொல்லி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சொன்னார்கள். இனிமேலாவது திருந்துவாயா என்று என்னை கேட்டார்கள். வெளியே விட்டால் பழையபடி அன்பைத்தான் தேடி போவேன் என்றேன். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. லைசன்ஸ் வாங்க, பொருளை விற்க சங்கர் என்னை பயன்படுத்தினான் என்றால் என்ன அர்த்தம்? அவ்வப்போது பணமும் வாங்கினான் என்றார்களே, ஏன்? சங்கருடைய சின்ன வீடு என்று என்னை சொன்னார்களே, அப்படி என்றால் என்ன? ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? இல்லை இல்லை, சிறையில் இருப்பதால் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. இங்கேயும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இருட்டில் எங்கே இருந்தால் என்ன, யாருடன் இருந்தால் என்ன? சொல்லுங்கள், என்னை பற்றி என்ன எழுதப் போகிறீர்கள்? உங்கள் பெயர் என்ன? மறந்துவிட்டேனே. வித்தியாசமான ஏதோ ஒரு பெயரை சொன்னீர்களே. எஸ் எஸ், மனு. மனு சக்கரவர்த்தி. சொல்லுங்கள் மனு, ஏன் உங்கள் குரல் நடுங்குகிறது? எதற்காக கண்ணீர்? என்னவோ சொல்கிறீர்கள், அழுகை கலந்திருப்பதால் குரல் புரியவில்லை. நான் உங்கள் கண்ணீரை துடைக்கட்டுமா? ப்ளீஸ், ஏன் இந்த அழுகை? ஐயோ மனு, ப்ளீஸ் அழாதீர்கள். அழுவதற்காகவா பிறந்தீர்கள்? உங்கள் அழுகையை நிறுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முத்தமிடவா? இதுவரை நீங்கள் கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதிய காட்டுப்பூ. இது வெளிவந்தது ஆனந்த விகடன் வார இதழில் ஆகஸ்ட் 1997. உங்களுக்குள்ள இப்போ என்ன உணர்வுகள் தோணுதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வார வாரம் மனதை தொடும் கதைகள் கேட்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்காக ஆவலோடு காத்துட்ருக்கோம். சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.